திடீர்னு ஒருத்தர் மாரடைப்பால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான முதலுதவி செய்யணும், அவங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கறத பத்தி இந்த காணொளியில பார்க்கலாம். நெஞ்சு பாரம், தோள்பட்டை வலி, அதிக அளவு வியர்வை வெளியேறுதல், கீழ்த்தாடை முதல் தொப்புள் வரை ஏதாவது ஒரு சில இடங்களில் ஏற்படும் வலி, இதெல்லாம் இதன் அறிகுறிகள். 15 நிமிடங்களுக்கு மேல் நெஞ்சு பகுதியில் வலி நீடித்தால் கட்டாயம் மருத்துவ உதவியை பெற வேண்டும். மாரடைப்பு ஏற்பட்டவர்களுக்கு ஓரளவு சுயநினைவு இருக்கும். நெஞ்சு வலிக்கிறது என சைகையிலோ வார்த்தைகளிலோ சொல்ல முயல்வார்கள். அச்சமயத்தில் முதலில் அவர்களை காற்றோட்டமான இடத்தில் அமர வைக்க வேண்டும். தண்ணீர், சோடா, பழச்சாறு இது போன்ற எதையும் கட்டாயம் தரக்கூடாது. இதனால் புறையேறி திடீர் இதய துடிப்பு முடக்கம் ஏற்படக்கூடும். ஆஸ்பிரின் 325 மில்லிகிராம் மாத்திரை ஒன்றை உடனடியாக தர வேண்டும். இது ரத்தம் உறைதலை தடுக்கும். இதை கழித்து மென்று அல்லது சிறிதளவு தண்ணீரில் விழுங்கச் செய்யலாம். இதனை செய்வதால் தற்காலிக தீர்வு கிடைக்கும். ஒருவேளை மாரடைப்பு ஏற்பட்டவர் சுயநினைவை இழந்து விட்டால், இதய துடிப்பு நின்றுவிட்டால் அவருக்கு முதலில் CPR முதலுதவி கொடுக்க வேண்டும். இதய துடிப்பு மீண்டும் வரும். அச்சமயத்தில் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ உதவி பெறச் செய்ய வேண்டும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, மாரடைப்பு ஏற்பட்ட ஒருவருக்கு தண்ணீர், சோடா, பழச்சாறு இது எதையும் தரவே கூடாது. மேற்கூறிய முறைகளை பின்பற்றினால் மாரடைப்பு ஏற்பட்ட ஒருவரை நிச்சயமாக காப்பாற்ற முடியும். இந்த காணொளி பற்றின உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடவும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. Subscribe!